ஐயப்பனை வணங்கும் போது சிலருக்கு கண்ணீர் வருவது ஏன் தெரியுமா? கடைசி வரைக்கும் பார்த்துவிட்டு உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா என்று கமெண்ட் லைக் பண்ணுங்க. ஐயப்பனை வணங்கும் போது சிலருக்கு கண்ணீர் வரும். இன்னும் சிலர் சபரிமலைக்கு கோவிலுக்கு செல்வதற்கு முன்பே அழுது விடுவர். நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலோ அல்லது மன நிம்மதி இல்லை என்றாலோ நாம் கடவுளை நாடிச் செல்வோம். அதே போல பல நாள் பிரிந்து தன் குழந்தையை, அன்னையை, தந்தையை பார்த்த சந்தோஷத்தில் வரும் கண்ணீருக்கும் மேலானதுதான் ஐயப்ப பக்தர்களுக்கு வரும் கண்ணீர். பகவான் ஐயப்பனை மனதார நினைத்து தினமும் வழிபடும் போது அவருக்குள்ளே ஐயப்பன் ஐக்கியமாகிறார். நீங்கள் ஐயப்பனை ஆத்மார்த்தமாக உணர்கிறீர்கள் என்ற அர்த்தம். அதனால் ஐயப்பனை பார்க்கும்போது நம்மை அறியாமல் கண்ணீர் வரும். ஐயனை முழுமனதாக வழிபடும் பக்தர்களுக்கு மட்டுமே இது நடக்கும். உங்கள் பிரார்த்தனைகள், வேண்டுதல்களை நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் அவர் முன்பு போய் நின்றாலே அவர் உங்கள் குறைகளை நீக்கி வைப்பார். சபரிமலை ஐயப்பனை ஒருமுறை வழிபட்டாலே எல்லா பிரச்சனையும் நீங்கி உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. Download ShareChat. பார்த்து பார்த்து பரவசமானேன் சுவாமி, பார்த்து பார்த்து பரவசமானேன். காத்துப்பட்ட கற்பூரம் போலே ஓ பாதம் பார்த்து கரஞ்சே போனே. சேர்த்து வச்ச வார்த்தைய தொலைச்சே. Download ShareChat. Download ShareChat.